தேவனுக்கு சகல வல்லமை இருக்குது, கூடாததை செய்து முடிக்கிறதுக்கு விசுவாசம் இருக்கணும். You must believe that God has all the power to make the impossible to be possible. அவரால் எல்லாமே கூடும். He can even reverse the time. He can go to your future, he can go to your past. நிறைய பேர் டைம் மிஷின் பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒன்று கிடையாது, யாரும் போக முடியாது, ஆனால் கர்த்தரால போக முடியும். God can visit your past, God can visit your present. In the present இப்போ உங்களை இப்போ விசாரிக்க முடியும், உங்கள் ஃபியூச்சரையும் விசாரிக்க முடியும். உன் தலையில் எத்தனை முடி இருக்கும், அது என்ன கலரில் இருக்கும், நீ எப்படி இருப்ப, நீ நிமிர்ந்து நடப்பியா குனிந்து நடப்பியா, அந்த நேரத்தில் உனக்கு எத்தனை ஆர்கன்ஸ் உடம்புல மிச்சம் மீதி இருக்கும், இது எல்லாமே அவர் அறிந்திருக்கிறார். நம்மனால இன்னைக்கு நிறைய டெக்னாலஜி ஏஐ இதெல்லாம் வந்துருக்கு இல்லையா, வயசாயிட்டா இப்படி இருப்போம் அப்படி இருப்போம்ட்டு, அது ஒரு அளவு உங்கள் முகத்தை வச்சு செய்ய முடியும். ஆனால் மெய்யாகவே கர்த்தர் தான் அறிந்திருக்கார் நீங்கள் எப்படி இருப்பீங்க. Man can't do anything beyond God. ஆண்டவரை மிஞ்சி ஆண்டவரை மீறி எதுவுமே செய்ய முடியாது, அவரால் மாத்திரம்தான் முடியும். Hallelujah. Because we are subject, we are limited and we are under the control of God. ஆனால் ஆண்டவர் வந்து அன்லிமிட்டட். அவருக்கு முடிவுன்னு ஒன்று இல்லை, அளவுன்னு ஒன்று இல்லை, அவர் அளவில்லாதவர். எப்படி ஆண்டவர் அளவில்லாதவரோ அதே போல உங்கள் வாழ்க்கையில அவருடைய கிரியைகளும் அளவில்லாமல் நடக்கும். முதலாவது நம்ம இதை புரிஞ்சுக்கணும். He is unlimited and his power is unlimited. அவர் எனி டைம் எது வேணாலும் அவரால் செய்ய முடியும். பாருங்க, ரெண்டு காரியம் தேவனோட வல்லமை நம்ம லைஃப்ல கண்ட்ரோல் பண்ணும், லிமிட் பண்ணும். என்ன தெரியுமா? முதலாவது பார்த்தீங்கன்னா லிமிட்டட் நாலேஜ் அபவுட் காட். ஆண்டவரை குறித்து இருக்கிற அந்த அறிவு, அந்த நாலேஜ், ஓகே, அது குறைவா இருந்துச்சுன்னா கர்த்தரோட செயலும் குறைவாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில். ஏன் இப்படி அப்படின்னா, பூமியை ஆண்டவர் உருவாக்கும் பொழுது மனுஷனோட பார்வைக்கு கீழே கொடுத்துட்டார். He has given the earth to man. இப்ப ஆண்டவர் இந்த பூமியை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மனுஷனை கொடுத்துட்டாரு. பூமியில என்ன செய்யறதாலும் மனுஷன் வாசலை திறந்ததான் தேவன் செய்வார். One of the way is through your faith, prayer. உங்களோட ஆராதனை, ஜெபம், ஆராதனை, உங்களோட விசுவாசம் முதலாவது. நீங்க கர்த்தரை நின்று விசுவாசித்தீங்கன்னா கர்த்தர் காரியங்களை செய்வார். நீங்க இந்த இடத்துல நின்று பிசாசு மேல நம்பிக்கை, பிசாசு காரியத்தை செய்வான். Humans on this earth, they has power to bring down two kinds of power. மனுஷனால ரெண்டு விதமான வல்லமை கிடைக்கும். ஒன்னு சாத்தானுடைய வல்லமை, இன்னொன்னு தேவனுடைய வல்லமை. அப்ப இங்க நம்ம நின்று எதை நம்ம நம்புறோமோ, யாரை நம்புறோமோ அதை பொறுத்து தான் காரியங்கள் நடக்கும். ஆபிரகாம் கேட்கிறான், 10 நீதிமான்கள் இருந்தா அழிப்பீங்களா? 10 பேர் இருந்தா அழிக்க மாட்டேன்றார். இதுல நீங்க புரிஞ்சுக்கணும், what is going to be happen, what's going to happen on this earth depends on the attitude of humans. மனுஷனோட attitude பொறுத்து இருக்குது. இந்த கட்டணத்தை நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணிச்சு நம்ம ஜெபிக்கிற வசி ஆவியானவர் இங்க என்ன பண்றாரு? அசைவடுகிறார். அற்புதம் நடக்குது, விடுதலை ஆகுறீங்க, சுகத்தை பெற்றுவிடுங்க, நிறைய காரியங்கள் செய்கிறார். ஒருவேளை இந்த கட்டணத்தை எடுத்து பாஸ்டர் என்ன பண்ண லூசிபருக்கு அர்ப்பணிச்சு அவன் கண்ணை நடுவில் வச்சு மாந்திரிகளை செஞ்சீங்க, என்ன நடக்கும்? இந்த இடத்துல என்ன நடக்கும்? பாதி பேர் இதை மட்டும் வெட்டி போட்டுருவானுங்க யூடியூப்ல. ஓகே, வெட்டி போட்டு இங்கே அவரே வாக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, நல்லா பாருங்க. அப்படி இப்ப நடக்கும்? இந்த இடத்துல பிசாசு ஆளுகையை செய்வான். இந்த இடத்துக்குள்ள போனாலே நீங்க ஒரு தீய சக்தியை உணர முடியும், இருளை உணர முடியும், மரணத்தை பார்க்க முடியும், பயம் உண்டாகும், அப்படி பிளர் ஆகுவீங்க. ஏன் இது நடக்குது? The place are given to man is unto us whom we want to call. நம்ம யாரை கூப்பிட போ நம்மளை பொறுத்து இருக்குது. பிசாசுக்கு வல்லமை இல்லைன்னு நினைக்காதீங்க, இருக்குது. இல்லாமலே எகிப்து காலத்துல மந்திரவாதிங்க மாய வித்தையை காமிச்சாங்க. ஹல்லேலூயா. என்ன காரணம்? பிசாசுக்கு வல்லமை இருக்குது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரை லிமிட் பண்றோம். When we stop having faith in God and start having faith in this world, உலகத்து மேல நமக்கு ஒரு விசுவாசம் உண்டாகுது. உலகம் சொல்றது ரைட்டு, நியூஸ்ல வந்திருக்கு, டாக்டர் சொல்லிட்டாங்க புதுசா ஒரு வியாதி வந்திருக்குது, இந்த வியாதியை குணமாக்க முடியாது, இதுக்கு எந்த மருந்து வரல, இதெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது நம்மளுக்கு அங்க ஒரு நம்பிக்கை வந்துருது. இதான் ஸ்பிரிட் ஆஃப் திஸ் வேர்ல்ட். சாத்தானுக்கும் இந்த உலகத்திற்கும் முக்கிய சம்பந்தம் இருக்குது. மாம்சத்தின் மூலமா கிரியை செய்கிறான். நம்ம விசுவாசியா இருந்தாலும் நம்ம கிறிஸ்துவனா இருந்தாலும் நம்ம இதெல்லாம் நம்பணுமா? நம்ம வாழ்க்கையில அற்புதம் நடக்காது, விடுதலை நடக்காது. சில விசுவாசிங்க இன்னமும் உட்காந்து நம்பர் பார்த்துட்டு இருப்பாங்க. வீடு பார்த்தாலும் இந்த 4 நம்பர் ஒத்து வராது, 13 நம்பர் ஒத்து. பேய் வீடா கேட்டா
இன்னமும் ரசிக்கப்பட்டு அந்த நம்பர்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த நம்பர் சொல்ல, அந்த நம்பர் சொல்ல. கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க சொன்னா ஒரு வயசான அம்மாங்கன்னுட்டு மாப்பிள்ளைக்கு என்ன தேதி, பிறந்த தேதின்னு கேட்குறாங்க. கேட்டா மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் ஒத்து போகாதா? இதெல்லாம் உலகம் பார்க்கிற காரியங்கள். எப்ப ரசிக்கப்பட்டீங்களோ உங்க விசுவாசம் ஆண்டு மேல இருக்கணும். 2 ஒத்து வருதோ, 9 ஒத்து வருதோ, 6 ஒத்து வருதோ, 8 ஒத்து வருதோ, கர்த்தருக்குள்ள எல்லாமே ஒண்ணுதான். அந்த மைண்ட் செட்குள்ள நீங்க வரணும். முதலாவது, the more you have trust upon this kind of things, இந்த horoscope, இந்த நம்பர்ல நம்பிக்கை இருந்துச்சுன்னா, you are activating it. நீங்க அதுக்கு வல்லமை கொடுக்குறீங்க, அதுக்கு பலத்தை கொடுக்குறீங்க. அப்ப நீங்க அதெல்லாம் நம்பிக்கிட்டு நீங்க சர்ச்சுக்கு வந்துட்டு நானும் விசுவாசி தான் சொல்லி நம்பி நீங்க வாழ்ந்தீங்கன்னா கர்த்தரோட அற்புதம் எப்படி உங்க வாழ்க்கை நிறைவாக இருக்க முடியும். இன்னொரு கூட்டம் இருக்குது, ஸ்டார் பேப்பர் பண்ண வாங்கும், ஹொரோஸ்கோப் சயின்ஸ் இருக்கும். அந்த பிறந்த தேதிக்கு நான் தவறு சொன்னோம், ஒன்று ஸ்கோப்பியோன்னு சொல்லும், இன்னொன்று லியோன்னு சொல்லும். அது உட்காந்து படிச்சுட்டு இருக்கும். எதுக்கு படிச்சுட்டு இருக்கோம்னா இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு இருக்கும். இதுக்கு முன்பாக சில ஷாப்பிங் மால்ல வந்து ஒரு மிஷின் இருக்கும், அதை போய் கையை உள்ள கூட்டுருங்க, கை ரேகை பார்க்குற மிஷின். இதெல்லாம் உங்களால நம்ப முடியுது. ஏன் இயேசுவை நம்ப முடியல? Your knowledge about God is so limited. That's why His power is limited over your life. கிறிஸ்து இயேசு உங்க வாழ்க்கையில குறுக்கிட்டாலே போதும், நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. அது அங்கிட்டு உங்களோட பழைய வாழ்க்கை இல்ல, நீங்க புது மனுஷன், புது சிருஷ்டியா மாறுறீங்க. You leave the fullness of Christ on this earth. உங்களுக்காக யாவையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். உங்க நம்பர் சொல்ற சாபத்தை நீங்க இங்க வாழ மாட்டீங்க. உங்க பிறந்த தேதி சொல்ற சாபத்தை நீங்க பூமியில வாழ மாட்டீங்க. நீங்க கிறிஸ்து இயேசுவின் சாயல வாழ போறீங்க. ரெண்டாவது, ஏன் லிமிட்டட் ஃபெய்த். இவங்க விசுவாசிப்பாங்க, தேவனால முடியும்னு தெரியும், ஆனா ஒரு லெவலுக்கு மேல நம்ப முடியாது. they have faith but not in fullness, only a partial faith. பாதி தான் அவங்க விசுவாசம். சரி, நீங்க பார்க்கலாம், நடக்க முடியாத முடவன் எழுந்து நடக்க ஆரம்பிச்சானா அவன் நடப்பான், அத்தனை நாள் உட்கார்ந்து இருப்பான், ஆனா இப்ப நடப்பான். நார்மலா நடக்க முடியாது, அப்படியும் தாங்கி தான் நடப்பான். என்ன வித்தியாசம்னா, முன்ன அவன் அறவே நடக்காம இருந்திருப்பான், ஆனா இப்ப நடக்க ஆரம்பிச்சிட்டான், ஆனா தாங்கி தாங்கி நடக்கிறான். என்ன காரணம் தெரியுமா? அவனுக்கு விசுவாசம் ஒரு அளவா தான் இருக்குது, அதிகமா இல்லைன்ட்டு. ஆனா பைபிள்ல பாக்குறோம், யோவானும் பேதுருவும் ஒருத்தர் எழுப்பும்போது அவன் துள்ளி குதித்து ஓடி போய் ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறான். There was 100% faith in him. Hallelujah. அப்ப சுகமா ஆக்கின ஆட்கள்கிட்ட பிரச்சனை இல்லை தெரியுமா? இங்க பிரச்சனை நம்பர் மட்டும் தான் பிரச்சனை இருக்குது. They don't have faith. விசுவாசம் இல்ல. விசுவாசம் இருந்துச்சுன்னா நீங்க ஃபுல்லா பெற்றுக்கொள்ள முடியும், விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா பாதி தான் உங்களுக்கு இருக்குன்னா நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்த அளவுக்கு தான் அற்புதம் நடக்கும். நம்மளுக்குள்ள நீங்க நிறைய போட்டி இருக்குது. என்ன போட்டி இருக்குது? யார் நல்ல ஊழியம் செய்யறாங்க, யார் நல்ல பாட்டு நடத்துறாங்க, யார் நல்ல இசை வாசிக்கிறாங்க, யார் இந்த ஊழியம், யார் அந்த இதெல்லாம் இருக்கு. உண்மையா பார்க்க போன நம்மளுக்குள்ள என்ன போட்டி இருக்கணும்? விசுவாச போட்டி தான் இருக்கணும். அங்கதான் பஞ்சமே இருக்குது. இப்ப எவன் ஒருவன் கர்த்தரை அதிகமாய் விசுவாசிக்க முடியும், அங்கதான் நம்ம முயற்சி எடுக்கணும். தவிர்த்து யாரு முன்னுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கிடையாது. ஏன்னா அங்கதான் ரொம்ப குறைவு உண்டாகுது. இந்த இடத்துல நம்ம எங்க போட்டி போடுறோமோ அங்க போட்டி போடல, நம்ம மற்ற எல்லா காரியத்திலையும் போட்டி போடுகிறோம். விசுவாசம் ஜீரோ. இப்ப விசுவாசம் ஜீரோனா ஹெவன் இஸ் ஷட் டவுன் ஃபார் யூ. வானம் உங்களுக்கு திறக்கப்படாது. ஹல்லேலூயா. பாருங்க, இயேசுவோட காலத்துல யவீரோட மகளை பார்க்க போயிட்டு இருக்கிறாங்க ஒரு கூட்டம். ஜகவு எப்படி ஆண்டு கீழே கூப்பிட்டாரோ அந்த மாதிரி என்னை பேர் சொல்லி கூப்பிடுவாரா, என்னை தேடி வருவாரா அப்படின்ட்டு. சில பேர் அங்கேருந்து பார்த்துட்டு இயேசு வந்து நேரம் தேடி என்னை தொட்டு சுகமாக்குவாரா அப்படின்னு ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. சரி, அங்கே யாராவது பேய் ஓட்டுவாரா எதிர்பார்க்குறாங்க. இப்படி எல்லாமே இயேசு ஏதாவது செய்வாரான்னு எதிர்பார்க்குற நேரத்தில் பெரும்பாலும் என்ன பண்றா, இயேசு பின்னாடி இயேசு அவங்க தொடுறா. டிஃபரன்ஸ் இருக்குதா இல்லையா? எல்லாத்துக்குள்ளேயும் விசுவாசம் இருந்துச்சு. என்ன விசுவாசம் இருந்துச்சுன்னா, இயேசு தொட்டா அற்புதம் நடக்கும்ட்டு. ஆனா இவள்கிட்ட பாத்தீங்களா, நான் போய் தொட்டாலே பெற்றுக்கொள்ளுவேன். இது வித்தியாசமான ஒரு விசுவாசம். எல்லாம் நினைச்சாங்கன்னா இயேசு கையை வச்சாதான் அற்புதம் நடக்கும்ட்டு. ஆனா இங்க ஒரு ஸ்திரீக்கு தெரியுது, அவருக்கு தெரியாம அவர் வஸ்திரத்தை தொட்டாலே நான் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ரெண்டாவது பாருங்க, மத்தேயு 8:5-13 பாத்தீங்கன்னா அங்க நூற்றுக்கு என்ன பண்றான், இயேசு கிட்ட சொல்லி அனுப்புறான், இயேசுவே என் வீட்டுல ஒரு வேலைக்காரன் வியாதியாக படுத்திருக்கிறான்ட்டு. இயேசு அவன் வார்த்தையை கேட்டவுடனே சரி உடனே நான் கூட வரேன். பாருங்க, அந்த விசுவாசமே இயேசு நோக்கிருச்சு. ஓகே, அவன் இயேசு தேடி வந்து பார்த்ததே இயேசுக்கு ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. ஓகே, நான் இப்பே கிளம்பி வரேன், நான் வந்து சுகமாக்குறேன்ட்டு. உடனே அப்புறம் இயேசுவே நீங்க என் வீட்டுக்குள்ள வருகிறதுக்கு நான் தகுதி இல்லாதவன், ஒரு வார்த்தை சொல்லுங்க சுகமாயிருவான். இவங்கிட்டயும் பாதி விசுவாசம் இல்ல, முழு நம்பிக்கை இருக்குது. நீங்க சொன்னாலே போதும் அற்புதம் நடக்கும். இப்ப நம்ம சொல்றது புரியுதா? நம்ம எல்லாத்துக்குள்ள லிமிட்டடான ஃபெய்த் இருக்குது.
குறைவா லிமிட் பண்ணி அளவோடு தான் நம்ம கர்த்தரை நம்புறோம் தவிர்த்து முழுமையாய் நம்புவதில்லை. There is no 100%, only a partial. இன்னைக்கு இதுதான் நம்மளுடைய பிரச்சனை. கர்த்தர் எவ்வளவுதான் செய்வாரு, அவ்வளவுதான் செய்வாரு, இவங்க மூலியமா தான் செய்வாரு, அவங்க மூலமா தான் கொடுப்பாரு. இப்படி நம்ம ஒரு சின்ன லைனை போட்டு வச்சிருக்கிறோம். அப்ப நம்ம எந்த அளவுக்கு நம்புறோமோ அந்த அளவு தான் நடக்கும். எத்தனையோ முறை சொல்லிருக்காரு, உன் விசுவாசத்தின்படியே ஆகட்டும். Let it happen according to your faith. ஏன் நம்ம தான் ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டோமே, இவ்வளவு தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி. இதனால தான் அளவில்லாமல் அற்புதங்கள் நடக்கிறதும் கிடையாது. அப்போஸ்தலர் 19:11 பார்க்குறோம். அங்கே பவுல கச்சிஃபை கொண்டு அற்புதம் நடக்குது. பவுல கச்சிஃப் அவன் ஏப்ரல் எடுத்துகிட்டு போகிறாங்க, அங்கே அற்புதம் நடக்குது. அவனுக்கு அப்படியே ஒரு விசுவாசம். ஏன் அவன் அது காரியத்தை செஞ்சான்? அந்த நாட்களில் அநேகரை தொடர்றதுக்கு முடியல, நேரம் பத்தல, சில இடங்களுக்கு அவனால் போக முடியல. அவன் கையில் இருக்க கச்சிஃபு அந்த பொருட்களை ஜபிச்சு அனுப்பும் பொழுது அங்கே போய் அற்புதம் நடக்குது. So that's the thing you should understand. God is unlimited. But what is limiting his power is our limited faith. நம்மளோட குறுகிய அந்த விசுவாசம் தான் அவரோட வல்லமையை அளவுபடுத்துது. All that you need is faith. விசுவாசம் இல்லைன்னா திருப்பி வந்து நிற்பீங்க. விசுவாசம் தான் இன்னைக்கு ராத்திரிக்கே அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறீங்க. We don't want a comma, we want a full stop. நம்ம அடிக்கடி நம்ம லைஃப்ல ஒரு கோமா வச்சு வந்துட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் ஃபுல் ஸ்டாப் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா.